வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாயன்மார்கள் ஒருவரான கண்ணப்பர் அவங்களுடைய கதையை படிக்கலாம் வாங்க. பக்தியின் திறன். பக்தினா டிவோஷன். சாதாரணமாக நம்ம சாமியை கும்பிட்றோம், அதுக்கு மேலே சாமி மேலே ஒரு லவ் இருக்கிறது இல்லையா, அதுதான் பக்தின்னு சொல்கிறாங்க. திறன்னா பவர். நம்ம பக்தியோட பவர் என்னன்னு பார்க்கலாம் இந்த கதையில். வேடர் குல தலைவன் நாகனுக்கு மகனாக பிறந்தவன் திண்ணன். வேடர் ஹண்டர், அவங்களுக்கு ஒரு தலைவன் இருப்பாங்க, லீடர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் நாகன். அவருக்கு மகனாக இருந்தவங்க தான் திண்ணன். அவன் வீர தீரமிக்கவன். அவன் ரொம்ப தைரியசாலி, கரேஜ் உடையவன். அவன் வாலிப பருவம் அடைந்ததும் ஒரு சமயம் வேட்டையாட தம் நண்பர்களுடன் காட்டிற்கு சென்றான். வாலிப பருவம் அப்படின்னா இளமை பருவம், டீனேஜ். கொஞ்சம் வளர்ந்தோன்னே அவர் என்ன சரி ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஃபாரஸ்டில் வேட்டையாடுறதுக்கு போகிறாங்க. காட்டில் பல இடங்களிலும் வேட்டையாடினான். ஃபாரஸ்டில் ரொம்ப இடங்களில் அவங்க வேட்டையாடுறாங்க. அப்போது பன்றி ஒன்று அவன் பிடியிலிருந்து தப்பி ஓட அதை விரட்டி கொண்டு நீண்ட தூரம் சென்றான். அப்போ அவங்க ஒரு பன்றினா பிக்கை பிடிக்கிறாங்க, அது இவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடுது. அதை இவங்க ரொம்ப தூரம் போய் விரட்டி பிடிக்கிறாங்க. கடைசியில் பன்றியை பிடித்து கொன்று சாய்த்தான். கடைசியில் என்ன செய்கிறாங்க, அந்த பன்றியை பிடிச்சு கொன்னுறாங்க. அங்கிருந்து மலை மீது சென்று பார்த்தான். அங்கே ஒரு மலை, மவுண்டெயின் இருக்குது. அங்கே போய் பார்க்குறாங்க மேலே. அங்கு குடுமி தேவர் கோயில் இருந்தது. அங்கே ஒரு டெம்பிள் இருந்தது. அங்கே கடவுள் பேர் என்ன, குடுமி தேவர். அவன் மனதில் பக்தி மேலிட்டது. அந்த கடவுள் சாமி மேலே இவங்களுக்கு ரொம்ப பக்தியாக இருந்துச்சு. அதனால் அனாதையாக இருக்கும் இறைவனுக்கும் பசிக்குமே என்று கொன்ற பன்றியை பதப்படுத்தி இறைச்சியை அவருக்கு அளித்து மகிழ்ந்தான். அங்கே மலை மேலே தனியாக கோயில் இருக்குது. அங்கே இவருக்கு என்ன தோணுது, திண்ணனுக்கு சாமி தனியாக இருக்காங்க, யாரும் இல்லை, அதனால் அவங்களுக்குமே பசிக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க வேட்டையாடுற பன்றி பிக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஃப்ளெஷ்ஷை அவங்களுக்கு சாமிக்கு பிரசாதமாக படைக்கிறாங்க. படித்து அவருக்கு ஹாப்பியாகுது. சாமிக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசாதமாக வச்சாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு மகிழ்வாக இருக்குது. அவருக்கு துணையாக அங்கேயே இருந்து வேளா வேலைக்கு இறைச்சி அளித்து வந்தான். அவருக்கு துணையாக அங்கேயே கோயிலில் இருந்துட்டு வேளா வேலைன்னா மார்னிங் மத்தியானம் நைட்டு இப்படின்னு சொல்லி அவங்க வேட்டையாடுறத ஃப்ளெஷ்ஷெல்லாம் சாமிக்கு பிரசாதமாக படைக்கிறாங்க. கோயில் அர்ச்சகர் சிவகோச்சாரியார் இறைவன் முன் இறைச்சியும் எலும்பும் சிதறி கிடைப்பதை கண்டு வேதனை உற்றார். கோயில் அர்ச்சகர் வராரு, அவர் பேர் சிவகோசரியார். அவர் சாமி முன்னாடி இப்படி ஃப்ளெஷ்ஷும் போனுமா இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. ஏன்னா கோயில்னா நீட்டாக பூ மாலை போடுவாங்க, அப்புறம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே இப்படி ஃப்ளெஷ்ஷும் போனும் இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இக்காரியத்தை செய்பவர் யார் என்று அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இறைவன் திண்ணனின் பக்தியை சோதிக்க விரும்பினார். கடவுள் சாமி இப்படி திண்ணன் டெய்லி ஃபுட்டு தரானே, இவனை ஒரு டெஸ்ட் பண்ணலாம், நிஜமாகவே நம்ம மேலே பக்தியாக பிரியமாக இருக்கானா இல்லை சும்மா அப்படி செய்கிறானா அப்படின்னு டெஸ்ட் பண்ண விரும்புகிறார், ஆசைப்படுறாரு. ஒரு நாள் திண்ணன் உணவளிக்க வரும்போது லிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வடிந்தது. ஒரு நாள் திண்ணன் சாமிக்கு பிரசாதம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரப்ப என்ன ஆகுது, லிங்க கண்ணில் இருந்து ரத்தம் அப்படியே வடியுது. திண்ணன் பதறினான். திண்ணனுக்கு பேனிக், பயமாயிடுது. என்ன இப்படி சாமி கண்ணிலேருந்து ரத்தம் வருதே அப்படின்னு. அவனால் பச்சிலையால் குணப்படுத்தவும் முடியவில்லை. அவன் அங்கே இருக்க பச்சிலை, அப்போல்லாம் இயற்கை வைத்தியம் தானே பண்ணுவாங்க, மூலிகைகளை இதெல்லாம் பறித்து ஏதாவது அரைச்சி வச்சு பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை க்யூர் பண்ண முடியல, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் தன் கண்களில் ஒன்றை தோண்டி அப்பினான். ரத்தம் கசிவது நின்றது. உடனே என்ன செய்றாரு, அவருக்கு கண்ணையே நோண்டி சாமி மேலே வச்சோன்னே ரத்தம் லீக் ஆகுறது நின்று போச்சு. ஆனால் சிறிது நேரத்தில் இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் கசிந்தது. கொஞ்ச நேரத்துல என்னது, இன்னொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் பிளட்டு வருது. அப்படியே திண்ணன் தயங்கவில்லை, தன்னுடைய இன்னொரு கண்ணையும் எடுக்க முற்பட்டான். திண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே என்ன செய்யறாப்ல, இன்னொரு கண்ணையும் எடுத்து சாமிக்கு வைக்க ட்ரை பண்றாப்ல. அச்சமயம் இறைவன் தடுத்து அவன் பக்தி திறனை பாராட்டினார். உடனே சாமி அவர் முன்னாடி என்ன செய்யறாரு, அவருடைய பக்தியை
மெச்சுறாரு. நீ நிஜமாக தான் இப்படி செய்கிறீங்க, பொய்யா செய்யலை, உன்னுடைய பக்தி உண்மையானது அப்படின்னு பாராட்டுறாரு. சிவகோசாரியாரும் இதை கண்டு மெய்மறந்தார். அர்ச்சகருக்கார அவருக்கும் இப்படி இல்லை, ஷாக்காய் அப்படியே நின்றுட்டாரு. இது மாதிரி அவர் எதிர்பார்க்கல. இறைவனுக்கு கண் அளித்ததால் கண்ணப்பர் என்ற பெயருடன் நாயன்மார்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். சாமிக்கே கடவுளுக்கே கண்ணு கொடுத்ததுனால அந்த திண்ணன் என்ன சொல்றாங்க, கண்ணப்பர் அப்படின்ட்டு. கண்ணப்பர் நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்கள 3 பேர் பெண்கள். கண்ணப்பர் 63 நாயன்மார்கள் ஒருவராக போற்றப்படுகிறார். குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க. பக்தியின் திறன், பக்தி டிவோஷன், திறன் பவர், வாலிப பருவம் இளமை பருவம் டீனேஜ், பன்றி பிக், பதப்படுத்துதல் உணவை பாதுகாக்கும் முறை, இறைச்சி மீட் ஃப்ளெஷ், சோதித்தல் டெஸ்டிங், இரத்தம் பிளட், தோண்டுதல் டிக் அப், கசிதல் லீக்கேஜ். நாயன்மார்கள் இவர்கள் சைவ அடியார்கள் ஆவர். சைவ சமயம் சிவனை வழிபடுபவர்கள். 63 நாயன்மார்களில் 3 பெண்கள். நாயன்மார்கள் என்ன அர்த்தம்னா இறைவன் மேல் அன்பு கொண்டவர்கள்ன்ட்டு அதுக்கு அர்த்தம். குட்டீஸ் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க. பக்தியின் திறன். வேடர் குல தலைவன் நாகனுக்கு மகனாக பிறந்தவன் திண்ணன். அவன் வீர தீர மிக்கவன். அவன் வாலிப பருவம் அடைந்ததும் ஒரு சமயம் வேட்டையாட தம் நண்பர்களுடன் காட்டிற்கு சென்றான். காட்டில் பல இடங்களிலும் வேட்டையாடினான். அப்போது பன்றி ஒன்று அவன் பிடியிலிருந்து தப்பி ஓட அதை விரட்டி கொண்டு நீண்ட தூரம் சென்றான். கடைசியில் பன்றியை பிடித்து கொன்று சாய்த்தான். அங்கிருந்து மலை மீது சென்று பார்த்தான். அங்கு குடுமி தேவர் கோயில் இருந்தது. அவன் மனதில் பக்தி மேலிட்டது. அதனால் அனாதையாக இருக்கும் இறைவனுக்கும் பசிக்குமே என்று கொன்ற பன்றியை பதப்படுத்தி இறைச்சியை அவருக்கு அளித்து மகிழ்ந்தான். அவருக்கு துணையாக அங்கேயே இருந்து வேலைக்கு இறைச்சியை அளித்து வந்தான். கோயில் அர்ச்சகர் சிவகோசரியார் இறைவன் முன் இறைச்சியும் எலும்பும் சிதறி கிடைப்பதைக் கண்டு வேதனையுற்றார். இக்காரியத்தை செய்பவர் யார் என்று அவருக்கு தெரியாது. இறைவன் திண்ணனின் பக்தியை சோதிக்க விரும்பினார். ஒரு நாள் திண்ணன் உணவளிக்க வரும்போது லிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வடிந்தது. திண்ணன் பதறினான். அவனால் பச்சிலையால் குணப்படுத்தவும் முடியவில்லை. அதனால் தன் கண்களில் ஒன்றை தோண்டி அப்பினான். இரத்தம் கசிவது நின்றது. ஆனால் சிறிது நேரத்தில் இன்னொரு கண்ணிலிருந்து இரத்தம் கசிந்தது. திண்ணன் தயங்கவில்லை. தன்னுடைய இன்னொரு கண்ணையும் எடுக்க முற்பட்டான். அச்சமயம் இறைவன் தடுத்து அவன் பக்தி திறத்தை பாராட்டினார். சிவகோசாரியாரும் இதை கண்டு மெய் மறந்தார். இறைவனுக்கு கண் அளித்ததால் கண்ணப்பர் என்ற பெயருடன் நாயன்மார்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.